விஷயம் இதுல தமிழ்நாட்டில் கரெக்டா குறிப்பிட்டு தமிழ்நாட்டிலே எங்கெங்கெல்லாம் சிப் என்று சொல்லுகிற, எங்கெல்லாம் சீட் என்று சொல்லப்படுகிற, எங்க பண்டு என்று சொல்லுகிற, நான் சொல்லுகிறது கிறிஸ்தவர்களுக்கு சொல்லவில்லை. இப்படி சொல்லுகிற பல தமிழ்நாட்டில் இருக்கிற பல மாவட்டங்கள் மாநிலங்களிலே போட்டவர்கள் எல்லாம் திவாலாய் அபேல் போய்கிறேன். அதனால இந்த ஆண்டு நம்ம ஆட்களுக்குள்ளே பண்றதை பண்ணிக்கொள்ளுங்க, வெளியில போகாதீங்க என்று கர்த்தர் உங்களுக்கு எச்சரிக்கை அந்த அவ்வளவு பணத்தை ஏமாற்றி போயிட்டான், இவ்வளவு பணத்தை ஏமாற்றி போயிட்டான்னு சொல்லி தமிழ்நாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் உண்டாகியிருக்கும். அல்லேலூயா. அரியலூரில் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்து 2 மடங்கு பணத்தை தருகிறேன் என்று கூறி 5 கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்த நபர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். ரகரகமாக கதை கூறி மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? கும்பகோணம் பெருமாண்டி ஊராட்சியில் மகளிர் குழுவைச் சேர்ந்த நிர்வாகி ஜெயந்தி என்பவர் குழுவில் உள்ள 8 பேரின் பெயரில் 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிவிட்டு ஏமாற்றியதாக குழுவில் உள்ள ராஜேஸ்வரி என்பவரின் கணவர் பாலகுரு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 12,000 ரூபாய் வீட்டு வேலை செஞ்சு போட்டேன். 3 லட்சம் வந்தா அப்படியே ஒரு கோவில்ல கல்யாணம் பண்ணலான்னு. ஆனா எங்க தம்பி பையன் கல்யாணமே நின்று போச்சு. அவர் தரேன்னாரு. மரியதாஸ், ரவிதாஸ், தேவராஜும் சொன்னாரு டிவியில தந்துடுறேன்னு. அவர் ரொம்ப தங்கமான மனுஷன், நல்லவர்ன்றாங்க. ஆனா அதை நம்பி தான் போட்டோம். எங்க எல்லாரையும் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒழுங்கா வந்துட்டு இருந்த வட்டி இப்போ 6 மாசமா வட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது, பேச்சு கிடையாது, மூச்சு கிடையாது. நாங்கெல்லாம் வாழணுமா, மருந்து ஊற்றின்னு சாப்பிட்டு சாகணுமான்னு தெரியல. நான் 20 லட்சம் போல் டெபாசிட் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ கையில் ஒரு காசும் கிடையாது. சட்ட எனக்கு ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் வந்தது எல்லாத்தையும் வச்சு இங்கே தான் பணத்தை கொடுத்துட்டேன். மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடியில் தேவநாதன் யாதவ் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் மீது அடுக்கடுக்கான புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. இதன் காரணமாக காவல்துறை சார்பில் புகார்களை பெற சிறப்பு முகாம் இன்று சென்னையில் நடைபெற்றது. மயிலாப்பூரில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தி மயிலாப்பூர் இந்து நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரும் இந்திய மக்கள் கல்வி நிறுவனத்தின் தலைவரான தேவநாதன் யாதவ் தனது நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களிடம் பல கோடி ரூபாய் வரை பண மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த திருச்சியில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவாக இருந்த பெண்ணை பொதுமக்களை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். திருச்சி மாவட்டம் உறையூரைச் சேர்ந்த பாக்கியலட்சுமி என்பவர் தீபாவளி சீட்டு நடத்தி 100க்கும் மேற்பட்டோரிடம் பணம் வசூலித்துள்ளார். பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக ஆசை வார்த்தைகளை கூறி மக்களை ஏமாற்றி 1 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து ஏமாற்றியுள்ளார். மதுரையில் ஆன்லைன் ட்ரேடிங் செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி 92 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர்.